முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்பான மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயண நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்பு மாநில நிர்வாகிகளுடனான அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அதே போல முரளிதர் மோகல், அர்ஜுன் ராம், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பல்வேறு கருத்துக்களை பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய ரீதியான தலைவர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று அவர் கூறியதாக தகவல் இருக்கிறது. பல சமுதாயங்களுக்கு பாஜக செய்துள்ள திட்டங்கள், கௌரவங்கள் தொடர்பாக எடுத்துரைத்து அவர்களை இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க அழைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு சமுதாயங்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான முத்திரையார் தபால் தலை வெளியீடாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நிகழ்வுகள், யாரெல்லாம் தமிழகத்தில் கணிசமாக சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு செய்து வருகிறது. அதன் காரணமாக அந்த திட்டங்களை அவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் நமக்கு ஆதரவு அளிக்க கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த முறை கூட்டணியில் பல, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகள் 2021 விட இந்த ஆண்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை நாம் கேட்கிறோம். அதனால் அந்த கூடுதல் தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து உழைப்புகளுமே போட வேண்டும். இம்முறை தேசிய ஜனநாயக ஆட்சி என்பது தமிழகத்தில் அமைந்தே ஆக வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்பான மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயண நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்பு மாநில நிர்வாகிகளுடனான அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அதே போல முரளிதர் மோகல், அர்ஜுன் ராம், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பல்வேறு கருத்துக்களை பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய ரீதியான தலைவர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று அவர் கூறியதாக தகவல் இருக்கிறது. பல சமுதாயங்களுக்கு பாஜக செய்துள்ள திட்டங்கள், கௌரவங்கள் தொடர்பாக எடுத்துரைத்து அவர்களை இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க அழைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு சமுதாயங்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான முத்திரையார் தபால் தலை வெளியீடாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நிகழ்வுகள், யாரெல்லாம் தமிழகத்தில் கணிசமாக சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு செய்து வருகிறது. அதன் காரணமாக அந்த திட்டங்களை அவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் நமக்கு ஆதரவு அளிக்க கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த முறை கூட்டணியில் பல, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகள் 2021 விட இந்த ஆண்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை நாம் கேட்கிறோம். அதனால் அந்த கூடுதல் தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து உழைப்புகளுமே போட வேண்டும். இம்முறை தேசிய ஜனநாயக ஆட்சி என்பது தமிழகத்தில் அமைந்தே ஆக வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.